இப்போ ஐபிஎல் 2026 நடக்க போகுது. அதுக்கு வந்து இப்போ தான் ரீட்டைன் லிஸ்ட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணதெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம பிளேயர்ஸ்லாம் நம்ம டீம்கிட்டையும் கேட்கலாம், வெளியிலையும் போய் கேட்கலாம். ப்ரோ இப்போ சிஎஸ்கே இப்போ ஐபிஎல் 2026 நடக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சஞ்சு சாம்சன் எடுத்திருக்காங்க. அப்புறமேட்டு நம்ம சுட்டி குழந்தை சாம் கரன் கொடுத்துருக்காங்க. ஜடேஜா தளபதியே கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. தளபதி வந்ததா இல்லை போனதா? போனது ஜடேஜா போனது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. எதனாலனா அவர் நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. லூசிலியா போனதெல்லாம் வந்து அவர் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பத்திரனாவெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் வந்து வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமாம். 13 கோடிக்கு அவர் ஒர்த்தாக இருக்காரு பிளேயரா? பத்திரனா ஒர்த் இல்லை ப்ரோ. இப்போ அவர் மேக்ஸிமம் போவாரா இல்லை அது கம்மியாக தான்? அது கம்மியாக தான், 10 crore ஃபுல்லாக தான் வரும். 10 crore தான். சஞ்சு சாம்சன் டீமுக்குள்ள வந்திருக்காரு. அதை பற்றி இப்போ ஜடேஜா வேணாங்கிறீங்க, போயிருக்க வேணாங்கிறீங்க. சென்னை கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மோஸ்ட்லி ரன் அடிச்சது கிடையாது சஞ்சு சாம்சன். ஆமாம், சஞ்சு சாம்சன் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டு 30 தான். ஓவரால் ரன்னே 131 ரன்ஸ் சம்திங் தான் அடிச்சிருக்கிறாரு. சென்னை கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஹோம் கிரவுண்டில். ஸோ அதுக்கப்புறம் அவர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. இவர் நல்லா ஃபாலோ பண்ணியிருக்காரு சஞ்சு சாம்சனை பற்றி. ஆனால் இப்போ வந்தது உங்களுக்கு பாசிட்டிவ் நினைக்கிறீங்க, நெகட்டிவ் நினைக்கிறீங்க? சிஎஸ்கேவுக்கு பாசிட்டிவ் தான் எனக்கு தோணுது. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு, அப்புறம் சஞ்சு சாம்சன். யாருக்கு கேப்டன்ஷிப் தரலாம்னு நினைக்கிறீங்க? ருத்ராஜ் தான். ஓகே, சஞ்சு சாம்சன் கேப்டன்சி நல்லா தான் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து திருப்பதி ஹூடாலாம் வெளியில் போயிருக்காங்களா, அவங்களை டீமில் வச்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா இல்லை ரிலீஸ் பண்ணது கரெக்டாக தான்? ஏன் அப்படி சொல்கிறீங்க? போன வருஷம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக தான் இருக்குது. ஓகே, அதனால் வந்து ரிலீஸ் பண்ணது. வேறு யாரை எடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ மேக்ஸ்வெல் வர போகிறாரு, க்ரீன் வர போகிறாரு. இப்போ ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய பேர் வெளியில் வந்து வர போகிறாங்க. யார் க்ரீன் எடுக்கலாம். ஆல்ரவுண்டர் பொசிஷனுக்கு நல்ல சூப்பராக. ஓகே. ஒரு ஒரு ஜீவன் வந்து டீமுக்காண்டி உழைச்சிட்டு இருக்கேன், அவரை நிறுத்தி நம்ம கேட்கணும். ப்ரோ தளபதியே கொடுத்துருக்காங்க. நல்ல மூவ் தான். ஏன்னா பேட்டிங் ஆடுறது தான் வந்து போன வருஷம் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. இந்த வருஷம் அதை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பவுலர் இல்லாமல் கொஞ்சம் ஆப்ஷன் ஏதாவது எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா 10 விட்டாங்க. ஏதாவது பவுலிங் ஆப்ஷன் மட்டும் ஏதாவது எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதில் கேரம் கிரீம் ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஆமாம். இப்போ தளபதியே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி சஞ்சு சாம்சன் வந்து 2010 ரிட்டையர் ஆகிட்டாரு. ஒயிட் பால்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து MS தோனியும் இன்னும் மேக்ஸிமம் 2 வருஷம் 3 வருஷம் அது வேற. அவரும் கேப்டன்சி ஆசைப்பட்டாரு, போயிட்டாரு. இப்போ இது மாதிரி இருக்கிறது ஏதாவது ஃபியூச்சரில் சின்ன பசங்க வச்சு ஆடுறதுனா தான் சிஎஸ்கே டீமுக்கு நல்லதுன்னு. ஆமாம். இப்போ வந்து சஞ்சு சாம்சன் கேப்டன்சி தரலாமா இல்லை ருத்ராஜ் கெய்க்வாட்டே இருக்கணும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் வந்து கேப்டன்சியில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்காரு. ஏன்னா ருத்ராஜ் வந்து 3-4 வருஷம் தான் இருக்குது, அவர் 6-7 வருஷமாக இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விக்கெட் கீப்பர் தான் நம்மளுக்கு வந்து ஒரு லக் இருக்குது கேப்டன் இருக்கிறதுக்கு. அதனால சஞ்சு சாம்சன் தரலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வருஷம் முடியாதுட்டாங்க. நெக்ஸ்ட் இயர்ல என்ன ட்ரை பண்ணலாம். ஏதாவது இந்த வருஷம் ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இயர்ல ட்ரை பண்ணலாம். ஓகே. இப்போ பத்திரானாவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க, தீபக் கூட திருப்பதி எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்கலாம் வேஸ்ட் போறது நல்லதான். டீமுக்கு வந்து தேவையில்லாம இந்த 30 வயசுக்கு மேல எடுக்கிறது இனிமேல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் 30 வயசு சின்ன பசங்க நல்லா விளையாட நிறைய பேர் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா டீமும் சின்ன பசங்க வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன பழைய, அதாவது நம்ம ட்ரை பண்ணுறது எல்லாமே பழைய பிளேயர்னா இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் ட்ரை பண்ணாங்க. ஆனால் இவங்க வந்து டொமஸ்டிக் லெவல்லே ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது பண்ணல. அதனால வந்து இப்போ வரது வந்து பவுலிங் ஆப்ஷன் ப்ளஸ் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் ஏதாவது எடுத்தால் நல்லா டீம் செட் ஆயிடும். 30 வயசு சஞ்சுக்கு 30 வயசு இருக்கு. 30 வயசு மீன்ஸ் இன்னும் 10 வருஷம் விளையாடலாம்ல. 30க்கு மேல 30-35 போறதுக்கு அந்த 3 வருஷம் கேப் போறதுக்கு இன்னும் 10 வருஷம் இருக்குல்ல. 38 வரைக்கும் விளையாடனா கூட 8 வருஷம் இருக்கு. 8 வருஷம் இருக்கு. 2 சீசன் ஆடலாம். ஸோ இப்போ யாரை வெளியில இருந்து எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கேரம் கிம் வந்து ஆல்ரவுண்ட் ஆப்ஷன். மேக்ஸ்வெல் நல்லா, நம்ம எனக்கு தெரிஞ்சு சென்னை பிச்சில் ஸ்பின் ஆப்ஷனுக்கு மேக்ஸ்வெல் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, மேக்ஸ்வெல் விட்டாங்க. அப்படி இல்லைன்னா ஜோ இங்கிலீஷ்னு சொல்லிட்டு அவரும் ஓப்பனிங் பேருக்கு செட் ஆகும். அவர் வந்து இந்த ஆக்ஷன் இல்லை. அதனால ஓப்பனிங்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஜாக் பிளஸர்னு ஒருத்தர் வெளியில் விட்டாங்கல்ல, அவங்களும் எடுக்கலாம். ஓகே, ஓப்பனிங் பேரை ஒரு ஃபாரின் பேர் ஒன்று எடுக்கணும், இல்லைன்னா கஷ்டம் தான். ஏன்னா ஆயுஷ் மாத்திரையை கூட ருத்ராஜ் வந்து செகண்ட் டவுன் இறங்குட்டாங்க. ஃபர்ஸ்ட் டவுனுக்கு மட்டும் ஓப்பனிங் மட்டும் ஆள் செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஹிட்ரு யாராது. ஓகே, பார்ப்போம். ஆக்ஷன் 2026 ஆக்ஷன் பார்த்துட்டு ப்ரோ இன்னொரு டைம் சந்திப்போம். உங்கள் டீமில் வந்து பார்த்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ். எல்லாமே வந்து சஞ்சு சாம்சனும் ஜடேஜாவும் இந்தியன் பிளேயர்ஸ் தான். எந்த டீமுக்கு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து சஞ்சு சாம்சன் வர்றது நெய்பரிங் ஸ்டேட்னால நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அவருக்கு தமிழ் தெரியும், கீப்பிங் வந்து கொஞ்சம் கைடன்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. அதுவும் இல்லாமல் வந்து கொஞ்சம் நேட்டிவிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். அவர் வந்து இது வரைக்கும் யாருமே சொல்லாத சொல்லியிருக்காரு. பட் வந்து அது இது வரைக்கும் யாரும் யோசிக்கல. நெக்ஸ்ட் வந்து தளபதியே கொடுத்துட்டு எடுக்கிற அளவுக்கு இல்லை தளபதினு சொன்னால் என்ன இருந்தாலும் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் தான். எல்லாருமே இந்தியன் பிளேயர்ஸ் தான். எந்த ஸ்டேட்டுக்கு யாருக்கு வேணால் விளையாடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் ஒன்று தான் சொல்லுவாங்க. ஒன்றுதான் நம்ம, அதாவது
அங்கே போய் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்களா, அண்டர் பெர்ஃபார்மன்ஸ், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கீழே போயிடுச்சா அப்படிங்கிறது மேட்ரு இல்லை, அதெல்லாம் ஒன்றும் மேட்ரு இல்லை. இருந்தாலும் அங்கே போய் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. எனக்கு வந்து சஞ்சு சாம்சன் நம்ம சிஎஸ்கே வர்றது வரவேற்கத்தக்கது. அவர் கேப்டன்ஷிப் தரலாமா இல்லை ருத்ராஜ் கெய்க்வாட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க? ருத்ராஜே இருக்கலாம், இவர் வந்து வைஸ் கேப்டனாக இருக்கலாம். சஞ்சு சாம்சன் வைஸ் கேப்டனாக இருக்கும். இப்போ வந்து பத்திரானா நம்ம டீம்ல இருக்க நல்ல பவுலர் நம்ம சொல்லிட்டு பத்திரானா. ஸோ பத்திரானாவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 13 crores இருக்குன்னு சொல்லி. அதை பற்றி பத்திரானா லாஸ்ட் இதெல்லாம் அவ்வளோ சீசன்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஸோ அதனால யூ ஷுட் கோ ஃபார் நியூ ஃபைண்டிங்ஸ். புதுசாக எதனா திருப்பி எடுக்கலாமா இல்லை? இருக்கலாம் 11th இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், ஸ்குவாட்ல இருக்கலாம். அப்புறமேட்டு இன்னும் பிளேயர்ஸ் இருக்காங்க வெளியில ஆக்ஷன் வர போறாங்க. ஸோ அவங்கள இருந்து யாரை எடுக்கலாம்? ஃபாரின் பிளேயர்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபாரின் பிளேயர்ஸ்னா இப்போ ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கலாம் வருவாங்களான்னு தெரியல. கிரீன் மேக்ஸ்வெல்லாம் இருக்காரு. ஸோ இதுல மேக்ஸ்வெல்ல இப்போ பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஒன்றும் இல்லைங்க. பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க. அவர் தான் கொஞ்சம் என்ன சொல்றது, கன்சிஸ்டன்சி இல்லைன்னு சொல்லலாம். ஓகே. அவர் தொடர்ந்து விளையாடுறதுல கொஞ்சம் லாகிங் இருக்கு. ஓகே. தொடர்ந்து விளையாடுறதுல இப்போ லேட்டஸ்ட் சீசன்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்களே வெளியே நிறுத்தினாங்க. வந்த ஒரு மேட்ச்லையுமே அவர் அதிகம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நானும் சிஎஸ்கே தான் ப்ரோ. எனக்கு வந்து ஜடேஜாவை பிடிக்கும். ஆனால் ஜடேஜா வந்து சிஎஸ்கேல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜடேஜா அவுட் ஆகி தோனி வரணும் எல்லாம் வேண்டிக்கிறாங்க. அவர் பர்ஃபார்மே பண்ண மாட்டாரு அவ்வளோதான். ஆமாம், கரெக்டாக தோனியும் ஜடேஜாவும் ஈக்குவலாக பிடிக்கும். தளபதி இவங்க காம்பினேஷன் சிஎஸ்கேல தான் இருக்கணும். ஆனால் இவங்க பர்ஃபார்மன்ஸ் ஜடேஜாவை வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க. அதனால ஆர்ஆர் போய் அவர் பர்ஃபார்மை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். போனது உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? நல்லது தான். இப்போ சஞ்சு சாம்சன் உள்ள வந்திருக்காரு, அதை பற்றி அது டீமுக்கு பாசிட்டிவா இல்லை? பாசிட்டிவ் தான் ப்ரோ. ஏன்னா தலை வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு. எப்படி இருந்தாலும் ஒரு கீப்பர் பேட்ஸ்மேன் வேணும் நம்ம டீமுக்கு. அதுக்கோசரம் சஞ்சு இறக்கி இருக்கலாம். அவன் கேப்டன்ஷிப் தரலாம் நினைக்கிறீங்களா? இல்லை ருத்ராஜ் கெய்க்வாட் ருத்ராஜ்கிட்டே இருக்கு கேப்டன்ஷிப்? ருத்ராஜ்கிட்டே இருக்கு. இப்போ ராகுல் திரிபாதி அப்புறம் ஹூடா நிறைய பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணியிருக்கிறது அதை பற்றி உங்களுக்கு ரீட்டைன் பண்ணியிருக்கலாமா, இல்லை அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தந்துருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை வேணாம் நினைக்கிறேன். வேணாமா? ஒரு வருஷம் ட்ரை பண்ணலாம். இருக்கிறதே இருந்துட்டு போதா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய வந்து ஆக்ஷன் வர போறாங்க. ஸோ அந்த ஆக்ஷன் வந்து யாரை எடுக்கலாம்? உங்களுக்கு சிஎஸ்கேக்கு இவர் வந்தா நம்ம என் டீம்னு சொல்றீங்க. ஸோ அதுக்கு நீங்க யார் எதிர்பார்க்குறீங்க? கம்ரான் கிரீன் இருக்காரு, மேக்ஸ்வெல் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. வேற யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ் யாராவது? பக்கத்து இவரு பாடு பிளஸ் வந்தா நல்லா இருக்கும். ஓ, அவரே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவரே ஆனா மறுபடியும் அந்த ஏஜ் ஃபேக்டர் வந்து நிக்குமே, அது உங்களுக்கு ஓகேவா? இல்ல தலை இவ்வளவு நாள் ஆறால அந்த மாதிரி பாடு பிளஸ் ஆனா நல்லா இருக்கும். ஓகே, திரும்ப வந்தா நல்லா இருக்கும். இல்ல சார், நான் ஆர்சிபி ஃபேன் தான். ட்ரேட் வந்து அது அவங்க பிஸ்னஸ் தான், அது கரெக்ட் தான். அவங்க பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்ட். பட் வந்து ஒரு ஃபேன்ஸா இப்போ சிஎஸ்கே எல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஜடேஜா வந்து பார்த்தோம்னா சீசன் ஆரம்பிச்சிட்டு இருந்தா அது சரி, அது மாத்திட்டாங்க. எதுவும் மாத்திட்டாங்க. சஞ்சு சாம்சன் டீமுக்குள்ள வந்திருக்காரு. நல்லா பாசிட்டிவ் நினைக்கிறீங்க? இப்ப பத்திரானாவை ரிலீஸ் வேற பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அது சொன்ன மாதிரி பத்திரானா வந்து 2 சீசனா பெர்ஃபார்ம் பண்ணல. அதுவும் கொஞ்சம் கஷ்டம். மறுபடியும் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எடுக்க சான்ஸ் அதிகமாக தானே இருக்கு. ஏன்னா இப்போ சென்னையில் சொல்லிக்கிற அளவுக்கு பவுலர்ஸ் அந்த 4 hours கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி போகணும்னா கொஞ்சம் 14. நெக்ஸ்ட் வந்து தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி எல்லாம் போன இயர் பர்ஃபார்ம் பண்ணணும்னு வெளியில எடுத்துருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் இதுதான். அது சொன்ன மாதிரி அவங்க பெர்ஃபார்மும் பண்ணலை. பெர்ஃபார்ம் பண்ணாத போது ரிலீஸ் பண்ணுறது கரெக்டான விஷயம் தான். அவங்க திருப்பி ட்ரேட்ல எடுப்பாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட். அவங்களுக்கு எங்கே விளையாண்டாலும் காசுங்க. நமக்கு 1 ரூபா நஷ்டம் இல்லை. மேட்சை பார்த்தோமா, டிவி ஆஃப் பண்ணோமா, தூங்கணுமான்னு இருக்கணும். அதை பற்றி நமக்கு தேவையே இல்லை. எல்லாருக்குமே காசு தான். அவங்க விளையாண்டுட்டு எங்கேயோ நமக்கு என்ன இருக்குது? ஓனர் முடிவு பண்ணுறது ஒன்று, பிளேயர் முடிவு பண்ணுறது ஒன்று, நமக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் இப்படி சொல்லக்கூடாதுல்ல. சிஎஸ்கேன்னு ஒரு ஃபேமிலின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை விட்டு தளபதி வெளியில் போயிருக்காரு. ஸோ அதனால தான் கேட்குறோம். வந்து தளபதி எவ்வளோ நாள் தான் இங்கே இருப்பார்? அவரும் தலைவர் ஆகணும்ல. அங்கே போய் தலைவர் ஆகட்டும், நல்லா செய்யட்டும். தோனி அதுதான் நினைப்பார், செய்யட்டும். இப்போ ராகுல் திரிபாதி அவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தீபக் ஹூடா, அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். அவங்க ஜடேஜாவே பெருசாக யோசிக்கல. அவங்களெல்லாம் என்னென்ன பண்ணிக்கிட்டோம். ஜடேஜாவை தூக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம டீமுக்கு ரொம்ப உயிர் கொடுத்து ஆனாள். இப்போ தூக்கின பிளேயர்லாம் தான் தெரியும் இவங்கெல்லாம் நம்ம டீமில் இருந்தாங்களான்ட்டு. ஆனால் இவங்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்க.
அவங்க வெளில கொடுத்துட்டா அவங்க இன்னொரு டீமில் போயாச்சும் ஆடுவாங்க. மற்றபடி வந்து ஆனால் ஜடேஜாவுக்கு 37 வயசுன்னு சொல்கிறாங்களே, ஃபியூச்சரையும் பார்க்கணும்ல. சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி தான் ஏஜுங்கிறது ஒரு நம்பர் சொல்கிறீங்க. ஓகே, அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் தூக்காமல் இருந்திருக்கலாம். அவர் வச்சுட்டு வேறு பிளேயர் வேணால் ரிட்டைன் பண்ணியிருக்கலாம். இப்போ ரிலீஸ் பண்ணதில் 10 ரன்னாலும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி 10 ரனோட வேல்யூ இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். 13 கோடி போட்டு எடுத்துடணும். ஸோ அதுக்கு அது அவரோட வேல்யூ இன்னும் அதிகமாகிறதுக்கு தோனி வந்து வாய்ப்பு தந்திருக்காங்க நான் நினைக்கிறேன். நல்ல நான் அதை எதிர்பார்க்குறேன். ஓகே, சொல்ல போனால் யாரையுமே ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. என்னோட சஜஷன் அதான் சொல்லுவேன். ஜடேஜா விட்டது தான் ரொம்ப இது. ஜடேஜாவும் சாம் கர்னல் எங்கே போனது அது இப்போ ராகுல் இல்லாமல் திருப்பதி ஹூடாவெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வச்சு பரவாயில்ல. போன வருஷம் அவங்க ஆடினதுக்கு okay. போதும், வெளியே போனதே பரவாயில்ல. ஓ, வெளியில் போனது பரவாயில்லைங்கிறீங்க. புதுசாக ஆளுங்களை இன்னும் கொஞ்சம் இது பண்ணால் நல்லாயிருக்கும். யார் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? இன்னும் கம்ரான் கீன் வராரு, மேக்ஸ்வெல் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம், நம்ம சொல்கிறது இல்லை, அவங்க உள்ளே கொடுக்குறதான்னு பார்க்கலாம். ஓகே, நேரம் உள்ளே வந்திருக்காரு. அது நல்ல வாய்ப்பு தான், அவருக்கு நல்ல வாய்ப்பு. யூஸ் பண்ணிட்டாருன்னா சூப்பராக போயிடுவார். யூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஓகே.